பிரேஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆமீன். நம்முடைய இருதயம் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம சரியான வழியில் போவோம். எப்போவுமே சரியான டிசிஷன் தான் எடுப்போம். இதுவே நம்முடைய மைண்டு தப்பான வழியில் போகுது, தப்பான டிசிஷன் தான் எடுக்குது அப்படின்னா நம்ம கரெக்டான வழியில் போக மாட்டோம். அதனால தான் வேதம் சொல்கிறது, எல்லா காவலோடும் நாம் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளணும்னு. எப்படி நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்வது அப்படின்னா, நம்ம ஆண்டவரோடு இருக்கிற உறவை அதிகப்படுத்திக்கணும். நம்முடைய இருதயத்துக்குள்ள ஆண்டவருக்கு இடம் கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன்படி நாம நடக்கும்போது மட்டும்தான் நம்முடைய இருதயத்தை பாதுகாத்து கொள்ள முடியுமே தவிர, ஆண்டவருடைய வார்த்தையை படிக்காம ப்ரேயர் பண்ணாம நம்ம இஷ்டப்படி இருப்போம் அப்படின்னா நம்முடைய இருதயத்தை பாதுகாக்கவே முடியாது. அவரோட கூட நாம இருந்தோம்னா அவர் நம்முடைய இருதயத்தை பாதுகாப்பார். ஆமீன். ஆண்டவரோட வார்த்தையை படிக்கிறதோட நிறுத்திடாம அந்த வார்த்தையை நம்முடைய இருதயத்துக்குள்ளேயும் ஸ்ட்ராங்காக நிறுத்தணும். அப்படி நீங்கள் செய்யும்போது கரெக்டான சுச்சுவேஷனில் நம்ம என்ன செய்யணும்னு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுவார். ஆண்டவரோட வார்த்தை இல்லை அப்படின்னா எல்லா விதமான தீமையான எண்ணங்கள், பகை உணர்வு, பரிசுத்தம் இல்லாமல் புறங்குறுதல், இது போன்ற நிறைய அசுத்தமான பாவமான காரியங்கள் மட்டும்தான் நம்மளோட இருதயத்தை ஆக்குபை பண்ணியிருக்கும். அதனால் ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வைப்போம். அதுதான் நமக்கு ரொம்பவே முக்கியம். ஆமீன். காட் பிளஸ் யூ.